வணக்கம். என் பேர் மதி. நேற்று ரிசல்ட் வந்து இன்றைக்கி என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும், நம்ம பையனை எந்த காலேஜில் போய் சேர்த்து எப்படி கரையேற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நம்மளோட பேரண்ட்ஸுக்கும் தான் இந்த வீடியோ. இப்போது நீங்கள் ஒரு 12th ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. நேற்று தான் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ராபப்ளி உங்கள் வீட்லேயும் இல்லை உங்களை சுற்றியும் என்ன நடக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா, நம்பர் 1, உங்களை சுற்றி இருக்க உங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் அடுத்து என்ன தம்பி இன்ஜினியரிங்கா, அடுத்து என்ன தம்பி, அடுத்து என்ன தம்பின்னு கேட்டு நச்சரிப்பாங்க. நம்பர் 2, உங்கள் அப்பா அம்மா எந்த காலேஜ் சேரலாம், எந்த காலேஜில் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு, என்ன படிக்க போகிறோன்னு பாரு அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்பர் 3, உங்களோட இன்ஜினியரிங் மாமா அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாருன்னா நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி, நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பார். நம்பர் 4, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு எல்லோரும் சேர்ந்து எந்த காலேஜில் படிக்கலாம், இல்லை எல்லோரும் சேர்ந்து அடுத்து எப்படி பிரியாமல் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருப்பீங்க. நம்பர் 5, முக்கியமான விஷயம், ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்குற ஸ்டாஃபு உங்களுக்கு பக்கத்து ஊராவோ இல்லை உங்கள் ஊராவோ இருந்திருந்தா அவர் என் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்க வைங்களேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருப்பார். இதுதான் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியதுக்கான மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். ஓகே, இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவோம். இப்போது உண்மையிலேயே நீங்கள் 12th முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், நம்ம லைஃப் இருக்கணும், நல்ல ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோம், எந்த காலேஜில் படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், பாஸ் ஆகிடுவோமா, இது நமக்கு வருமா, இன்ஜினியரிங் படிக்கணுன்னா மேக்ஸ் தெரியணுமே, இந்த மாதிரி பயங்கள் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மாவும் நான் சொன்னேன்ல இந்த 5 ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை ஏதோ ஒரு காலேஜில் தள்ளி விட்டுருவாங்க. இது நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போது இந்த கடைசியாக சொன்ன 5வது ஆளுக்கு வருவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்களும் உங்கள் பையனை படிக்க வைங்க, ஃபாரினில் ஒர்க் பண்ணுவான், சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா, அதே காலேஜ்லேயோ இல்லை அந்த காலேஜில் ஆள் சேர்க்கறதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை அந்த காலேஜில் சேர்கிறதுக்காக பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இவங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இவங்க சொல்கிறத நீங்கள் காதிலே வாங்கக்கூடாது. 4வது, உங்களோட இன்ஜினியரிங் மாமா என்ன சொல்லுவார்னா, நான் படித்த மாதிரியே இவனும் படிக்கட்டும், இவனுக்கு நானே வேலை வாங்கி தரேன், நானே வந்துட்டு இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இது இப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸை உங்களை படிக்க வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் மாமா இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்றதுக்காக நீங்களும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மாமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுன்றதுக்கான அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நீங்கள் படிக்கணும். 3வது, உங்கள் அப்பா அம்மா உங்களை அவசரப்படுத்துவாங்க. எங்கே படிக்கிறோன்னு பாரு, எந்த காலேஜ்னு பாரு, அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டானான்னு பாரு, எப்போ கவுன்சிலிங் பாரு, எவ்வளோ கட் ஆஃப்னு பாரு, அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இன்ஜினியரிங்கிற சர்க்கிளில் சுற்றி வந்துடுவீங்க. எப்படி அப்படின்னா, உங்களோட மாமா வந்து இன்ஜினியரிங் படின்னு சொல்கிறாரா, அந்த காலேஜோட ஸ்டாஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பண்ணுறேன்னு சொல்கிறாரா, உங்களோட அப்பா அம்மா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ரெடியான்னு பாருன்னு சொல்கிறாங்களா. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சரி இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கலாம் அப்படின்னு உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது ஒரு ஆபத்தான விஷயம். என்னென்னா, ஒரு 12th படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதே இல்லை. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதில்ல. நிறைய பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கறதில்ல. ஓகேவா? இதில் ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று இருக்காங்க. அதில் என்னென்னா, நான் 12th முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு அடுத்து என்ன படிக்கிறதுனே தெரியல அப்படின்ற கேட்டகரி இருப்பாங்க. அவங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் சர்க்கிளில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. எல்லோரும் வந்து ஒரு இன்ஜினியரிங்கிற ஒரு கிணறுல எல்லாரையும் தள்ளுறதுக்காக எல்லோரும் வந்துட்டு செயல்படுவாங்க. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இருக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது உங்கள் அப்பா அம்மாவும் சரி, உங்களை சுற்றி இருக்க எல்லோரும் சரி, இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு ஆம்பளை பையனாக இருந்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஈஸி இன்ஜினியரிங் தான் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோடைப்பிக்கல் மித்துக்குள்ளே போயிட்டு, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகிறேன், நான் ஈஸி இன்ஜினியர் போகிறேன் அப்படின்னு போயிடாதீங்க. ஸோ இப்போ என்ன தப்பு அப்படின்னா, உங்கள் மாமா எப்படி அவர் ஒரு இன்ஜினியரிங் படித்ததுனால உங்களை இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே தள்ளுறாரோ, நீங்கள் அதே மாதிரி தான்
இன்னொரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நல்லா இருந்ததுனால நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. இன்னொரு ஈஸி இன்ஜினியர் நல்லா இருந்ததுனால நீங்கள் ஈஸி இன்ஜினியர் படிக்கிறீங்க. இன்னொருத்தனுக்கு கூகுளில் வேலை கிடச்சதுனால நீங்கள் ஐடி இன்ஜினியரிங் படிக்கிறீங்களே ஒழிய, நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன படிக்கணும், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடுறீங்க. சரிங்களா? அந்த விஷயத்துல அந்த ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து என்றைக்குமே நவரக்கூடாது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும் அப்படின்ற ஸ்டாண்டில் இருக்கணும். ஓகே, எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் பிடிக்கும், இப்போ நான் என்ன எங்கள் வீட்டில் இன்ஜினியரிங் தான் படிக்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்கு, நீங்கள் கேமராவை எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, அதை ஃபோட்டோஷாப்பில் போட்டு எடிட் பண்ண போகிறீங்க, இதை தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? பேசிக்கான விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது உங்கள் வீட்டில் இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தான் பிடிக்கும்னா ரெண்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. கரெக்டாக? இப்போ இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்கு ஆனால் இன்ஜினியரிங் பிடிக்கல. சரியா? ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃபி அப்ளிகேஷன்ஸு எந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் வருதோ அந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸும் வளரப்போது. உங்கள் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, 4 வருஷம் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்கு அப்படின்னா இமேஜ் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் ரிலேட்டடான இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸையும் ஏஐ ப்ராசஸிங் ரிலேட்டடான இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸையும் நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயாலஜியோ ஒரு ஃபிசிக்ஸோ படிக்கணும், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்ன இன்ஜினியரிங் தான் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பயாலஜி பிடிச்சா நீங்கள் பயோமெடிக்கல் படிக்கலாம். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரிக்கல்ஸோ படிக்கலாம். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிடிக்காத ஒரு இன்ஜினியரிங்கில் போய் விழற இந்த நிலைமை வந்து மாறணும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். எனக்கு இன்ஜினியரிங்கே பிடிக்கலை ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் படிக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தால் தயவு செஞ்சு எப்படியாச்சும் உங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் சேராதீங்க. ஓகேவா? ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கு பட் என்ன இன்ஜினியரிங் படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எப்படின்னா, உங்களுக்கு என்ன ஃபீல்டில் பிடிச்சிருக்கோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால ஃபோட்டோகிராஃபி, அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டு எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ உலகத்தில் நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, எவ்வளவோ இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. அதில் எப்படியாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு ஒரு இடத்துலையாச்சும் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி எஜுகேஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான எஜுகேஷன் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் உட்கார்றதுக்கு உங்களோட டிகிரி ஹெல்ப் பண்ணும், உங்களோட பேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போது உங்கள் பேரண்ட் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, உங்களோட மாமா வந்து உங்களை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். சரியா? இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்கிறத கூட கன்சிடர் பண்ணலாம், ஆனால் நீ இந்த இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான முழு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு இந்த இன்ஜினியரிங் தான் செட் ஆகும் அப்படின்னு எந்த பிரான்ச் உங்களுக்கு செட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. சரி, ஓகே, இப்போது உங்களுக்கு எந்த பிரான்ச் சூஸ் பண்ணுறது அப்படின்றதுல டவுட் இருந்துச்சு, ஸோ எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக இருக்க பிரான்ச்சஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பிரான்ச்சஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் இருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் அவங்களுக்கு பிடிச்ச கோர்சஸில் அவங்கள ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். தேங்க்யூ.